அனைவருக்கும் வணக்கம். இந்த மானகட்ட கூல் சைஸ் விசித்ரா பற்றி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரியா பார்த்தீங்கன்னா அவங்கள பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆளை பார்த்தா நம்மளுக்கு இரிட்டேட்டாக வரும். ரொம்ப அடிச்சிடலாமா அப்படிங்கிற அந்த மாதிரி யோசனையெல்லாம் வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை ரொம்ப எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தா பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வீடியோவில் இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னா அந்த ஆள் உள்ள அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கான். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆள் வந்துட்டு இருக்கான். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா விசித்ராமா போட்டோ இருக்கு பாருங்க. அந்த போட்டோ முன்னாடி ஐயோ அம்மா சொல்லி கதறான். உடனே மணி கேட்குறா, ஏண்டா குழு இப்படி மண்ணாக்க படுத்துட்டு அப்படின்னு கேட்குறாப்புல மணி. உடனே இவன் சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்கிறான். விசித்ராமா போட்டோ பார்த்து பயமாக இருக்கான். இந்த குரங்கு இப்படி உருட்டி காட்டுறான். உடனே பக்கத்தில் இவர் என்ன சொல்கிறார், தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் குரங்கு நீ குரங்கை ஒழுங்காக வளர்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் குரங்கை தான் கேட்குறேன். இந்த ஆள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, என்னை நீ ஒழுங்காக வளர்க்க சொல்றியே, இந்த அம்மா ஒழுங்காக வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசித்ராவை லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கேவலப்படுத்துறான். இந்த அம்மா ஒழுங்காக அவங்க வீட்டில் வளர்த்தாங்களா அப்படின்னா என்ன சொல்ல வர்றான். இவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு இவங்க அம்மா கூல் சைஸை ஒழுங்காக வளர்த்தாங்களான்னு தெரியல. ஒரு பொம்பளைய அது 50 வயசாகிடுச்சு, அவ்வளோ பெரிய லேடியை அசால்ட்டாக உங்கள் வீட்டில் ஒழுங்காக அவங்க வீட்டில் ஒழுங்காக வளர்த்தாங்களா, இந்த அம்மா ஒழுங்காக வளர்த்தாங்களான்னு சொல்லி கேட்கறதுலாம் என்ன மாதிரியான ஒரு வார்த்தைன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் போயிடுறாங்க. ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மானகட்ட கூல் சைஸ் திருப்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு 5 அறிவு தான் இருக்குது, இந்த அம்மாவுக்கு 6 அறிவு இருக்குது, அந்த அம்மா என்ன ஒழுக்கமாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் மானகட்ட கூல் சைஸ் பேசுகிறான். இவனையெல்லாம் வெளியே வந்தால் சொல்லிங்க. வெளியே பார்த்தீங்கன்னா பாதி பேர் இவனை பைத்தியம், மெண்டல், இவங்க ஒரு அரலூசு, கிறுக்கு பய மாதிரி தான் பேசிட்டு அலைவான்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் மாலை எடுத்து போட்டு ஊரே காரி துப்புச்சு. திருப்பி இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஊரே காரி இவன் மூஞ்சிலே துப்பும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ விசித்ராமா இப்போ விசித்ராமா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. தரமான ஒரு செருப்படி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் கானாபாலா இருக்கார். கானாபாலம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. கானாபாலாட்ட இந்த நாய் பேசாது, ஆண்கள்கிட்ட இல்லாதனால பேசிகிட்டு இருக்கு. வரட்டும், வெளியே வந்தோடனே எல்லாரும் காரி தான் அவன் மூஞ்சிலே துப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.